Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. 10 மாதம் வயிற்றில் சுமந்து 5 மாதம் சீராட்டி வளர்த்த பச்சிளம் குழந்தையை தண்ணீர் தொட்டிக்குள் போட்டு கொலை செய்யும் அளவுக்கு கொடூர மனம் படைத்த பெண் இவர்தான். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அடுத்த புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த 31 வயதான மணிகண்டன் என்பவருக்கும் 21 வயதான லாவண்யா என்பவருக்கும் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்த நிலையில் இந்த தம்பதிக்கு 5 மாதத்தில் ஆதிரன் என்ற ஆண் குழந்தை இருந்தது. மணிகண்டன் நாக்பூரில் வேலை செய்து வந்த நிலையில் லாவண்யா தனது குழந்தையுடன் தாய் வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் சனிக்கிழமை இரவு வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் திடீரென லாவண்யாவும் குழந்தை ஆதிரனும் மாயமான நிலையில் பதறிப்போன குடும்பத்தினர் தேடினர். அப்போது வீட்டுக்கு பின் பக்கத்தில் வாயில் துணியுடன் மயக்க நிலையில் லாவண்யா கிடக்கவே எழுப்பி கேட்டபோது வீடு புகுந்த மர்ம நபர்கள் 3 பேர் வாயில் துணியை அமுக்கி தன்னை தூக்கி வந்து கழுத்தில் கிடந்த 7 சவரன் தாலி செயினை பறித்து கொண்டதோடு குழந்தையை தூக்கி கொண்டு சென்றதாக கூறியிருக்கிறார். உடனே அந்த அம்மாவை எழுப்பிச்சேன்னு எழுப்பி எங்கே ஆத்தாளுங்கானா பிள்ளைங்கானாச்சு, ஐயோ எங்கே போயிடுச்சு, காத்தானு காணுச்சு, எங்கிட்ட வெளியில் போயிடுச்சு மட்டும் ஓடி பார்த்தேன். அங்கிட்டு பட்டுருந்துச்சு, எங்கே பிள்ளைங்கடி என்னடி இப்படி பட்டுருக்கேன், என்னை 3 பேர் குண்டாங்கட்டா தூக்கிட்டு ஓடியாந்தாங்க. இங்கே வந்து போட்டுட்டாங்க, வாய்க்குள்ளே துணியை வச்சு அமுக்குச்சு, புள்ளைய தூக்கிட்டு இங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னுச்சு. இதையடுத்து குழந்தையை தேடி குடும்பமே அலைந்து கொண்டிருக்க சில மணி நேரம் கழித்து பின்பக்கம் இருந்த தண்ணீர் பேரலுக்குள் குழந்தையின் சடலம் மிதந்திருக்கிறது. இதனை அடுத்து போலீசாருக்கு தகவல் கூறிய நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணையை தொடங்கினர். வீடு புகுந்த மர்ம நபர்கள் வேறு யார் மீதும் கை வைக்காமல் லாவண்யாவின் கழுத்தில் கிடந்த செயினை மட்டும் பறித்து சென்றதாக கூறியது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அத்தோடு லாவண்யாவின் செயல்கள் கூடுதலாக சந்தேகத்தை கொடுத்தது. இதனை அடுத்து லாவண்யாவை தனியாக வைத்து போலீஸ் விசாரணை செய்தது. ஆனால் முகமூடி அணிந்த மர்ம நபர்கள்தான் வீடு புகுந்த செயினை பறித்து கொண்டு குழந்தையை தூக்கிச் சென்றதாக மீண்டும் மீண்டும் சொன்னதையே சொல்ல ஒரு கட்டத்தில் லாவண்யாவின் வாக்குமூலத்தை நம்பிவிட்ட போலீசார் குற்றம் எப்படி நடந்தது என விவரிக்குமாறு சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்றனர். பேசும்போது சொன்னதையே சொல்லி தப்பித்த லாவண்யா குற்றம் எப்படி நடந்தது என விவரிக்கும் போது தடுமாறியதாக கூறப்படுகிறது. வாக்குமூலத்திற்கும் குற்றத்தை செய்து காட்டியதற்கும் வித்தியாசம் இருக்கவே போலீசாருக்கு இன்னும் சந்தேகம் வலுத்தது. இதனை அடுத்து அங்கேயே வீட்டை பூட்டிக் கொண்டு போலீசார் சிறப்பாக கவனித்ததை அடுத்துதான் மொத்த உண்மையும் வெளிச்சத்திற்கு வந்தது. கணவன் மணிகண்டனுக்கும் லாவண்யாவுக்கும் சுமார் 10 வயது வித்தியாசம் என்ற நிலையில் ஆரம்பத்திலிருந்தே திருமண வாழ்க்கையில் பெரிய அளவில் ஈடுபாடு இல்லாமல் லாவண்யா இருந்ததாக கூறப்படுகிறது. குடும்பத்தினர் கட்டாயப்படுத்தியதால் கணவன் மணிகண்டனுடன் வாழ்ந்த லாவண்யாவுக்கு கருவுற்று குழந்தை பிறந்திருக்கிறது. நினைத்தபடி திருமண வாழ்க்கை அமையாத கவலையில் இருந்த லாவண்யாவுக்கு மன அழுத்தம் ஏற்படவே மனநல ஆலோசகரிடம் சிகிச்சை பெற்று மாத்திரைகள் சாப்பிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சமயத்தில் பிறந்த 3 மாதத்திலேயே குழந்தையின் உடல்நிலை சரியில்லாமல் போன நிலையில் அதனை காரணமாக வைத்து லாவண்யா தாய் வீட்டுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஊர் திருவிழாவுக்கு நாக்பூரிலிருந்து வீட்டுக்கு வந்த மணிகண்டன் மீண்டும் மனைவியை தனது வீட்டுக்கு அழைத்து செல்ல இருந்ததாக சொல்லப்படுகிறது. குழந்தையை காரணம் வைத்துதான் கணவனுடன் சேர்ந்து வாழ குடும்பத்தினர் வற்புறுத்துவதாக நினைத்த லாவண்யா குரூரமாக யோசிக்க தொடங்கியதாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று வீட்டில் அனைவரும் தூங்கிவிட குழந்தையை தூக்கி வீட்டுக்கு பின்பக்கம் இருந்த தண்ணீர் பேரலுக்குள் போட்ட லாவண்யா தன் வாயில் தாமே துணியை அமுக்கி கொண்டு மயங்கி கிடப்பது போல மர்ம நபர்கள் தாக்கி செயின் பறித்தது போல நாடகம் போட்டதும் தெரிய வந்துள்ளது. பெற்ற குழந்தையை பலியாக்கிய தாய் லாவண்யாவை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். 10 வயது வித்தியாசம் கொண்ட நபருக்கு பிடிக்காமல் திருமணம் செய்து வைத்த விளைவு தற்போது குழந்தையின் உயிரை பறித்து குடும்பத்தை சீரழித்துள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.